நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகர, அண்ணாமலையார் கரோகர, அண்ணாமலையார் கரோகர, அண்ணாமலையார் கரோகர. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்று 28/7/2025 ஆடி பூரம் திருவண்ணாமலை அருணகிரி நாதருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலத்தில் இருந்த தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரர். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நடுவன். கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடலெனும் காயமும் அழிந்து போகும். ஊன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி. கோடி பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாது உன் பாதம் பணிந்த சடையும் பவளம் போல் மேனியும், அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும், தவறாது என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 10 மாதமாய் குயவனை வேண்டி அன்று கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போத்துடை தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி. மனங்களும் மடங்கும் மேனி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் ஞானி. தென்பிறை கலைய நினைவோடு இருப்போர் முன்பிறை காண உயர்பவர் அன்றோ. மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றத்தை விட்டு வென்றதை கொண்டு ஆறாத காயம் ருசிப்பது மாட்டார். தலை கூத்த மார்பை ரசிப்பதற்கு ஒப்பு. கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடலினும் காயமும் அழிந்து போகும். ஊன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி. கோடி பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பணிந்த சடையும் பவளம் போல் மேனியும், அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும், தவறாது என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம். ஊழ்வினை உன்வினை தன்னை சுடும் வினை முன்வினை அதன் முன் வணங்கிடு தலைவனை. சேர்வாய் காலனை உதைத்தாய் நாயன் நடுவனை. பூரணமே ஈசனே காரணமே காலனே. வாரணமே நமச்சிவாய. மரணமே வருக வருக, அவன் இருக்க பயம் ஒழிக ஒழிக. சந்தன குங்கும சான்றும் பரிமளமும் வித்தைகள் அனைத்தும் கூத்த காமுகனும், காந்த கண் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணியரும், வெந்த சதை பெந்த சதை நாளைப்பார் வெந்த சதை நீர்க்குமிழை வெடித்துவிடும் உயிர் கூத்தை பிளந்துவிடும். கூச்சக்கூட இயலாது கோணி துணி மறைந்துவிடும். மேலென்ன கீழ் என்ன நீ என்ன நான் என்ன, உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி. கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடலும் காயமும் அழிந்து போகும். ஊன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போ. உடலினை நிஜம் என எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி. கோடி பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பணிந்த சடையும் பவளம் போல் மேனியும், அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும், என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது. திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி உள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். நினைத்தாலே முக்தியை தரும் தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தனி ஏழுமலை. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் 7-14 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் 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 மேலான தேவாதி 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 தேவருக்கெல்லாம் தேவன், அண்ட சராசரனுடைய கட்டளையை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன்,
பிரம்மன் தலைகிள்ளியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், கலந்தரனை வதைத்தவர், அயனும் மாலும் அறியா அழலுருவா. இந்த இடத்துல தான் அயனும் மாலும் அறியா அழலுருவாய் நின்றவர். இந்த மலை தான் இந்த மலை அண்ணாமலையார். அப்படிப்பட்ட அண்ணாமலையார் வட்டனை மதிசூரியை சிட்டனை திரு அண்ணாமலையனை அப்படின்னு சொல்லிட்டு பதிக பாடல் வரும். சிவருமான் தீயினும் மெய்யன் உணவினும் தனியான். தீயினும் மெய்யன்னா நெருப்போட சூடாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவர் அக்னி ரூபமா இருக்கிறார் இந்த திருவண்ணாமலையில. தீயினும் மெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளை அறிவார் சேயினும் நல்லன் அன்பருக்கு தாயினும் நல்லன்னு சொல்லிட்டு பதிகம் வரும். பதிகப்படம் அதாவது தாயோட நல்லவர், குழந்தையோட நல்லவர். அப்படிப்பட்டவர் சிவபெருமான். அது மட்டும் கிடையாது, இங்குள்ள நந்தியம் பெருமான் அங்கனன் கைலை காக்கும் மகம்படி, அங்கனன் கைலை காக்கும் மகம்படி தொழிலின்மை கொண்டு நங்கூறு மரவிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துளவ நாளும் பேத்திரமடை கொடுத்த செங்கை எம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போட்டி அப்படின்ற சொல்லுக்கு நாங்க நந்தியம் பெருமான் தங்கப்பரம்போட கைலாய மலையா காவா காத்துக்கிட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது, சைவ சமயத்துக்கு அவர் தான் முதற்குரு. ஏன் அவர் சைவ சமயத்துக்கு முதற்குரு அப்படின்னா, அவரு 26 பாத்தீங்கன்னா அவர் குளத்தளவுல தண்ணீர் வந்து தபஸ் பண்றாரு. அவர் பண்ற தபஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கழுத்தளவு கீழே வந்து பஞ்சாட்சர மண்டலத்தை ஒப்பிட்டுறார். கழுத்து கீழே தசை போல் எலும்புனா மீன் அரிசிட்டு வெறும் எலும்பு கூட இருக்கிறார். தோல் தசையெல்லாம் மீன் அரிசிட்டு வெறும் எலும்பு கூட இருக்கிறார். அந்த நிலையில அவர் எப்படி தபஸ் பண்றாருன்னா, பஞ்சாட்சர மண்டலத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார். சிவருமானே அவரோட தவத்தை மெச்சு அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கிறார். நந்தி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் கொடுக்கிறார். தான் அமரக்கூடிய வாகனமாகவும் பதவி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் இங்க இருக்கிறார். ரொம்ப முக்கியமான, அதாவது நந்தியம் பெருமான்ங்கிறது சைவ சமயத்துக்கு முதல் சொல்ல காரணம். 18 சித்தர்கள்ல 9 சித்தர்களுக்கு நந்தியம் பெருமான் தான் நேரடி சிவபெருமான் சிவஞான உபதேசம் நந்தியம் பெருமானுக்கு உபதேசிக்கிறார். நந்தியம் பெருமான் 18 சித்தர்கள் 9 சித்தர்களுக்கு உபதேசிக்கிறார். திருமூல நாயனார் முதற்கொண்டு அந்த 18 சித்தர்கள் உள்ள 9 சித்தர்கள் அடங்குவார். அப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் நாளும் வேத்திரப்படை பொறுத்தன ஒரு வரி வரும். அதாவது பங்கைய துளை, இந்த உலகத்துள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவதரிசனம் செய்யப்போற இந்த நந்தியம் பெருமான் தான். அதனால முதல்ல நந்தியம் பெருமானை தரிசிச்சு அதுக்கு சிவபெருமானை தரிசிக்கிறதா வழக்கம் உண்டு. நாளும் வேத்திரப்படை பொறுத்து செங்கை எம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போட்டின்னு வருவார். அப்படின்னா ராவணனுடைய அழிவுக்கு காரணமா இருந்தவர் இந்த நந்தியம் பெருமான் தான். ஒரு முறை ராவணேஸ்வரன் கைலாயத்துக்கு சிவதரிசனத்துக்கு வரார். ஒரு அனுமதி கொடுக்க மாட்டார் நந்தியம் பெருமான். அத்துமீறி அனுமதியை மீறி உள்ள போயிறார் கைலாய மலைக்கு. சிவபெருமான் தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கும்போது இவர் என்ன பண்றார், கூப்பிட்டு பாக்குறார். சிவபெருமான் செவி கொடுக்கல. அப்ப என்ன பண்றாரு, கைலாய மலையை தலைக்கு மேல பெயர்த்து எடுத்துக்கிறார் ஆணவத்தோட செருப்போட. அந்த ராவணனுடைய ஆணவத்தையும் செருக்கத்தையும் அடக்க சிவபெருமான் என்ன பண்றார், தன்னுடைய கட்டவர்கள் அழைச்சி 2 தோள்கள் நெறியும்படி பண்றார். கைலாய மலையை வழி பொறுக்க மாட்டாரு வச்சுக்கிறார். அதனால நந்தியம் என்ன போய் சாபம் விட்டு விடுறார். என்ன சொல்ற, நாடு நகரம் வீடு வாசல் அண்ணன் தம்பி உற்றார் ஊரான அந்தஸ்து உயிர் முதற்கொண்டு இலக்க கிடவன். அதனால வேத்திரப்படை பொறுத்து செங்கை எம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போட்டின்னு அர்த்தம் வந்து கூறி திருச்சிட்டம்பலம். Thank you.